உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எதை கேக்குற புவனா? எது கேக்குறேனா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்கீங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்க யாருக்கும் தோணல? கேள்விப்பட்டதும் பதறி அடிச்சு ஓடி வரேன். உங்க உடம்புக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு இல்ல புவனா, இது ஒரு சாதாரண விஷயம்தான். உயிர் பழிச்சு வந்ததே பெரிய விஷயம்னு கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க சாதாரண விஷயம்னு சொல்றீங்க. நேத்து வரைக்கும் நம்ம எதிரினே வச்சுக்கோங்க, ஆனா இப்போ நான் இந்த வீட்டு சம்பந்திங்க. அந்த அடிப்படையிலாவது நீங்க யாராவது சொல்லிருக்கலாம்ல. ஒரு சின்ன விஷயத்துக்கு எதுக்கு எல்லாரையும் கலவரப்படுத்தணும்னு தான் சொல்லாம இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சமயங்கள் வரும்போதுதான் நமக்கு சில பேருடைய அருமைகள் தெரிய வரும். கோவில்ல நான் மூச்சு பேச்சு இல்லாம கீழே விழுந்து கிடந்தப்போ உதவி செய்ய ஆள் இல்லாம ஜானகி தான் தவிச்சு போயிட்டா. நல்ல நேரத்துல அங்க மாயா வந்து என்ன தூக்கி ஜீப்ல வச்சு வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா. அவ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல. சரி, சொல்ல வந்த விஷயம் வேற ஏதாவது இருக்கா? கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டு இருக்கே, அத பத்தியும் கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் வந்தோம். இப்போ ரகுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, அதனால இவன் கல்யாண வேலையில செய்ய வேண்டான்னு யோசிக்கிறான். ஆமா, அவர் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம். அப்போ கல்யாணத்தை தள்ளி வைக்கிறோமா என்ன? எதுக்குன்னு தள்ளி வைக்கணும்? ரகுராம் இல்லனா என்ன, அவருக்கு அடுத்து வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசிப்போம். அத்தையம்மா இருக்காங்க, ஜானகி இருக்காங்க, சிவராமன் இருக்காரு. இவங்கள வச்சு மத்த வேலையெல்லாம் நம்ம பாத்துக்கலாம். இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கிற பொறுப்பை நான் வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இவங்களெல்லாம் தாண்டி அப்படி யாரு? இன்னைக்கு என்ன புதுமையோ அதையும் நாம காலங்காலமா கடைபிடிக்கிற அந்த பழமையையும் கலந்து இந்த கல்யாணத்தை சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒருத்தரை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். பீடிகையே பலமா இருக்கே, அப்போ ஆளும் பெரிய ஆளா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்குற வயசு எங்களுக்கு இல்ல. அது யாருன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம மாயாதான். மாயா எல்லாத்தையும் பார்த்துப்பா. நீங்க எதுவா இருந்தாலும் அவகிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாம். ஏங்க, ரொம்ப பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல, நீங்க கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுங்களேன். நீங்க எதுவா இருந்தாலும் மாயா கிட்ட பேசிக்கங்க. அவளோட உதவிக்கு தம்பி சிவா இருக்கா, மணி மாப்பிள்ள இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து பார்த்துப்பாங்க. என்ன, சிவா எப்பவும் வேற ஏதாவது ஒரு வேலையிலேயே இருப்பான். மாப்பிள்ளைக்கும் கொஞ்சம் வேலை இருக்கும், அதோட அவருக்கு கொஞ்சம் மறதி அதிகம். ஏதாவது சொன்னா அதை அவர் மறந்துடுவாரு. அதனால நீங்க மாயாவுடைய தொடர்புல இருந்துக்கங்க. நான் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன்.
என்னங்க ஃபேன் கூட போடாம உட்காந்துருக்கீங்க? வேணாம் விடு. குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டா? வேணும்னா கேக்குறேன். ஐயோ வேர்க்குதுங்க, தொடச்சுக்கோங்க. ஏய் உனக்கு என்ன வேணும்? என்ன சொல்லணும்னு வந்திருக்கியோ அத சொல்லு. அது நான் பொறுப்ப மாயா கிட்ட கொடுத்தது அந்த புவனேஸ்வரிக்கு பிடிக்கல. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் போய் அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசுறமான்னு அவ யோசிக்கிறான். நான் சொல்றது சரிதானே? அது மட்டும் இல்லைங்க, அம்மாவுக்கு பிடிக்கல, பத்மாவுக்கு பிடிக்கல, பார்வதிக்கும் பிடிக்கல. உங்களுக்கு தெரியாததில்ல, கல்யாணம்ங்கிறது எல்லாருமா சந்தோஷமா சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, இவ்ளோ பெரிய விஷயத்த நீங்க எப்படி அவகிட்ட ஒப்படைச்சீங்கன்னு. அவளை வீட்டுக்குள்ளேயே வர வேணான்னு சொன்ன ஒருத்த இன்னைக்கு அவளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன்னா அதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு ஏன் என் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருமே மாயாவ இன்னும் பழைய மாயாவாவே பாக்குறாங்க. நான் மாயாக்குள்ள நடந்த மாற்றத்தை தான் பாக்குறேன். வாழ்க்கை அவளுக்கு பல சோதனைகளை வச்சது, பல பரீட்சைகளை வச்சது. அதுல எல்லாத்துலயுமே அவ ஜெயிச்சு நம்ம குடும்பம் நம்ம கௌரவம்னு பிடிவாதமா நிக்கிறான். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரப்போ நம்ம பக்கம் நிப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. அது தனாவா இருக்கட்டும், சீனுவா இருக்கட்டும். ஆனா மாயா இதையெல்லாம் தாண்டி நம்ம கூட நிப்பான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இதையெல்லாம் தாண்டி என் மனசுக்குள்ள தோணுன ஒரு காரணத்தை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நமக்கு ஒரு பையன் இருந்திருந்தா அவன் தானே இந்த கல்யாணத்தை நம்ம ஸ்தானத்துல நின்னு நடத்திருப்பான். ம், நான் மாயாவ ஒரு பொண்ணா மட்டும் பார்க்கல, என்னோட பையனாவும் பார்க்கிறேன். தப்புன்னு தோணுறத முன்னாடி நின்னு எதிர்த்து பேசுறதாகட்டும், தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சதும் இறங்கி மன்னிப்பு கேட்கறதாகட்டும், ஒரு பிரச்சனைன்னு வரப்போ சொந்த அப்பாவாவே இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு நமக்காக நிக்கிறதாகட்டும். எனக்கு ஒரு பையன் இருந்தா அவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேனோ அந்த ஆசையோட வடிவமா மாயா இருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.